வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட 22வது நாள். காலையிலே பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு ஃபில்டர் காஃபிய போட்டு இன்னைக்கான நாள வெற்றிகரமா தொடங்கியாச்சு கைஸ். காலையிலே என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிளும், ஒரு 5 பாயில்டு எக்ஸும் சாப்பிட்டேன். இவளுக்கு எப்படி டிக் வந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனா டிக்ஸ் வந்திருக்கு. பட் இந்த டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸான இஷ்யூ தான். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து கன்சிடர் பண்ணிரணும். இதனால டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிக் ஃபீவர் வரலாம், ஸ்கின் டிசீஸ் வரலாம், இச்சிங் கன்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். அதனால டாக் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒழுங்கா வேலை செய்யாது. நமக்கு இதனால நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இதை வந்து க்யூர் பண்ணிட்டா நமக்கு பெஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போய் உடனே பெட் ஷாப் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தோன்னா பெல்ட்டும் நல்லா இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டேன். அந்த டேப்லெட் மாதிரி தான் இருக்கும் கைஸ், சும்மா கொடுத்தோம்னாலே அவளே சாப்பிட்ருவா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேட் பண்ணியிருப்பாங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் கைஸ் வரும்போது. வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது பார்த்தா சிக்கன் மசாலா இல்லை. திருப்பி யாரா கடைக்கு போகிறது, என்ன முட்டை மசாலாவே போட்டு கொளுத்திட்டேன் கைஸ். முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவளை வாக்கிங் கூட்டு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு மூடே இல்லை. அதனால் எனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பிடிக்குமோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு வந்த உடனே ப்ரோட்டீன் ஷேக்கு குடிச்சிட்டு மீந்த சிக்கன் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு இன்றைக்கி நான் 10,000 ஸ்டெப்ஸை கவர் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஸ்டெப்ஸை கவர் பண்ணிட்டுமே, நம்ம ஏதாவது பசிக்குது ஏதாவது சாப்பிட்லாமேன்னு போயிட்டு ஆசையாக தர்பூசணியை கட் பண்ணால் பார்த்தீங்களா ஃபுல் காய். சரி அதுக்காக வேஸ்ட்டாக பண்ண முடியும், சாப்பிட்டேன் கைஸ். வெள்ளரிக்கா மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஓகே இன்றைக்கான ஸ்டெப்ஸை கவர் பண்ணிட்டு இன்றைக்கான நாளை வெற்றிகரமாக கடந்துட்டோம் கைஸ்.